உயிரோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? நம் ஆராதிக்கிற ஆண்டவர் இஸ் a living God, ஜீவனுள்ள தேவன். இஸ் ஆல்வேஸ் அதை ஹல்லேலூயா எப்பவுமே உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே
Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை once again கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் கவனிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் உண்மைன்னு சொன்னா, இந்த பாட்டு உண்மைதான், ஜீவன் காக்கப்படும். அல்லேலூயா. இயேசு உயிரோடுக்கப்படும், நீங்க உயிரோடு தான் இருப்பீங்க. சரித்திரம் 1000 பலகீனம் வரும். இந்த பாட்டை பாடும் பொழுது என்ன பலகீனம் இருந்தாலும் பறந்து போட இயேசு நாமத்தில். Any sickness, any evil process, everything gone. கையை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து வாயை திறந்து நம்ம அழகா பாடுவோம். கரங்களை உயர்த்தி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. சொல்லலாமா? Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே சொல்லலாம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். Once again. மரணத்தை ஜெயித்த கரங்களை அசைத்து சொல்லுவோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah. சேர்ந்து பாடும்
கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா தீமைக்கும் தேவபிஷேகம் மூடி மறைக்கிறது. கை வைத்து அலையில சொல்லுவா, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். நன்மைகளை என்னை துதித்திடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை என்னை துதித்திடுவேன். நன்மையானவரே Thank you.
காக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுகிறேன். நான் உன்னை சொல்லி பாடுவேன். என் மகிமை தருவி மகிழ்ச்சி அடைவேன்.
எல்லாரும் உருவப்பட்டு I feel the God presence now. கர்த்தருடைய மகிமை விளையாடிட்டு கர்த்தருடைய பிரசன்னம் விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை. ரீபாலா கால தூர வந்தூர மாற்றவரமா, ரீபாலா மாற்றவரமா, சந்தூரி மாற்றவரமா. நின்ற வண்ணமாக சங்கீத பகுதி வாசிக்கலாம். வாசிக்க வேண்டிய சங்கீதமாகும் 48ஆம் சங்கீதத்தை நின்ற வண்ணமாக நம்முடைய விஜயன் வாசிப்பார்கள். சங்கீதம் 48 நின்ற வண்ணமாக மாறி மாறி வாசிப்போம். The book of Psalm 48 48ஆம் சங்கீதத்தை பக்கத்தில் உட்கார்ந்து ஏற்கனவே அல்லேலூயா அல்லேலூயா உற்சாகம் கர்த்தரை மேம்படுத்துவோம். நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரு வார்த்தை மட்டும் 5 நிமிடங்கள் தியானம் பண்ணிட்டு அடுத்த கட்ட செல்வ கர்த்தரை ஸ்தோத்திரம். 48:14 வாசிக்கலாம். 48:4 வாசிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரணம் பரிந்து நம்மை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. யோசனை பலமுறை படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இந்த கர்த்தர் வார்த்தை கொடுத்தார் உங்களுக்கு இந்த சங்கீத பகுதியில். இந்த தேவன் அதில் சொல்லுங்க பார்க்கலாம். The same God, இந்த ஆண்டவர் செங்கடலை பிளந்தவர், அற்புதம் செய்தவர், ஆகாரத்தை கொடுத்தவர், வழி நடத்தினவர், தடையை உடைச்சி கர்த்தருடைய வார்த்தையை தானே சொல்கிறார். வசனம் வாசிக்கிறபடி இந்த தேவன் 2026 வருஷம் கர்த்தர் வந்து கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு, கர்த்தர் பலப்படுத்த போறாரு. அப்ப கொடுக்கிற இன்றைக்கு சங்கீத பேருடைய வாக்குத்தத்தம் என்ன? இந்த தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. வேறு தேவன் அல்ல, வேறு சாமி அல்ல, வேறு கடவுள் அல்ல. நம்மை படைத்த ஆண்டவர், உருவாக்கின ஆண்டவர், ஜெயம் கொடுத்த ஆண்டவர், ஜெயிக்க வச்ச ஆண்டவர், உயிரை காப்பாற்றின ஆண்டவர், சாட்சி வைத்த ஆண்டுடைய வார்த்தை என்ன? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள எவர்லாஸ்டிங், நித்திய நித்திய காலமாய். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நித்திய நித்திய காலம் மாறாதிருக்க ஒரே ஒரு கடவுள், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க?
கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி, அப்பாவுக்கு ஒரு சாமி, அம்மாவுக்கு ஒரு சாமி, பிள்ளைக்கு சாமி இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதான் வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள the everlasting, கடைசி நாள், உலகம் முடிகிற வரைக்கும், உலகம் முடிந்த பிற்பாடு நமக்கு ஒரே ஆண்டவர், ஒரே தெய்வம், ஒரே ரட்சகர், ஒரே கடவுள், ஒரே சாமி, ஒரே ஆண்டவர்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. 1 வயசு குழந்தைக்கு தெரியுது ஏசு யாருன்னு, அதில் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். 1 வயசு குழந்தை தான், அது ஒன்றும் தெரியாது. என்னை பார்த்து நான் தோத்துறேன், அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா, தோத்துறேன் கத்திர சோத்துருவேன். அப்போ அந்த குழந்தை வாயில ஏசு வார்த்தை வருது. 1 வயசு குழந்தைக்கு தெரியுது ஏசு யாருன்னு. அன்றைக்கு யோகாசனை சுமக்கும் பொழுது எலிசபெத் வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்குது. மரியாள் வாழ்த்தும் போது உள்ளிட்டு கரிப்பாய் துள்ளிட்டான். எத்தனை மாசம் குழந்தை? 6 மாசம் குழந்தைக்கு தெரிந்து ஆண்டவர் யாருன்னு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி, நம்ம உண்டாக்கிறது அவர் தான், நம்மை காப்பாற்றுவது அவர் தான், நம்மை சாப்பாடு போடுவது அவர் தான், உயிருக்கு பெரிய கேரண்டி அவர் தான், எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்வுக்கு அவர் தான், சாவுக்கு அவர் தான், வாழ்க்கைக்கு அவர் தான், படிப்புக்கு அவர் தான், எல்லாவற்றுக்கும் ஏசை பார்த்து நமக்கு ஆண்டவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த பிறக்கிற பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க, பிறக்க போகிற பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, கொள்ளு பேர பிள்ளைங்க எல்லாருக்குமே ஆண்டவர் தான் தேவனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 தெய்வத்தை உண்டாக்குறீங்கப்பா, பல தெய்வத்தை உண்டாக்கி நமஸ்கரிக்கிறீங்க. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை. யோசுவா சொல்றாரு, தன் குடும்பத்தில் சேர்த்து சொன்னாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். You worship the Lord Jesus Christ. You serve the Lord. ஆண்டவர். என்னோட worship யாருக்கு? என் பாட்டு யாருக்கு? என் ஜெபம் யாருக்கு? எல்லாம் ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? உலகம் நம்பாம இருக்கலாம், நீங்க இயேசு நம்பி இருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுமா? அதான் நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அவர் தான் எனக்கு தெய்வம். ஆபத்து வந்தா அவர் தான், கஷ்டம் வந்தா அவர் தான், உபத்திரம் வந்தா அவர் தான், மரணம் வந்தா அவர் தான், எல்லாத்தையும் அவர் தான் ஆண்டவர் இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உற்சாகம் உயர்த்தி சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை மீட்டாரே, துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இந்த இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இந்த இயேசு நாமத்தில் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனம் வாசிக்கிறோம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தும் நம்மை அவர் நடத்துவார். அவர் தான் ஆண்டவர். எப்போ உன்னை கரம் பிடிச்சாரோ நீ சாகிற வரைக்கும் உன்னை காத்து தோல் சுமக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? கையை உயர்த்தி. ஒரு தாய் சுமக்கிற நாட்கள் 10 மாசம் மட்டும்தான். நான் தேவன் சுமக்கிற நாட்கள் ஒரு 1000 வருஷம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு நாட்கள். அதில் சொல்லுங்க, ஒரு பிள்ளைய நீங்க ஒரு 8 மாசத்துல 10 மாசம் சுமந்திருப்பீங்க. நீங்க பெற்ற பிள்ளையை. ஆனா உன்னை படைச்ச ஆண்டவர் நீ சாகிற வரைக்கும், உன் உயிர் பிரிகிற வரைக்கும் உன்னை தோல்வி சுமந்து உன்னை காத்து வந்தவர் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கைத்தட்டு அலையில சொல்லுமா உற்சாகத்தோடு, நல்ல மகிழ்ச்சியோடு. அவரை மறக்க முடியுமா? தேவனை மறக்க முடியுமா? தேவனை விட்டு விலகி போக முடியுமா? அவர் குறை சொல்ல முடியுமா? ஒன்று இல்லை, ஆண்டவர் தான். அல்லேலூயா. மரண பரிந்து நடத்துவார்னா அவர் தான் உனக்கு தெய்வம். நீ சாப்பிட்ற மருந்து மாற்றி எல்லாவற்றை விட உன் உயிரையே காக்கக்கூடிய ஒரு ஜீவ நாட்கள், ஒரு ஜீவாதிபதி இயேசு மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம், மரண பரியந்தும் அவர் என்னை நடத்துவார்.
அல்லேலூயா. இந்த உடம்புல எத்தனையோ பலகீனம் ஏற்படுது, எத்தனை சோர்வு உண்டாகுது. அல்லேலூயா. எந்த காரியம் ஏற்பட்டாலும் நீங்க சொல்லுங்க, இந்த ஜீவன் தேவனுடையது, இந்த சரீரம் ஆண்டவருடையது, என்னுடைய பிரெயின் ஆண்டவருடையது, என் ஆற்று ஆண்டவருடையது, என் கை கால் ஆண்டவருடையது, என்னுடைய உள்ள இருக்க எல்லா பார்ட்ஸுமே இயேசுனுடையது. என் சரீரத்துக்கு இயேசு தலையா இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுமா, கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. நம்ம செத்து போன சொல்லி ஏன் அழாமல் இருக்கிறேன்னா, நமக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் பிள்ளைங்க செத்தத்தில் எழுந்திருக்க போகிறாங்க, ஒரு நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக உண்டு. எத்தனை பேர் அதை உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? அதில் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், எழுந்து விட்டேன்னு சொல்லுவோம், இழக்கலை, கர்த்தர் எடுத்துக்கொண்டான். ஆமேன்னு சொல்லுவோம். நம்முடைய விஜயன் அவர்கள் அவருடைய கடைசி மருமனுடைய அந்த அடக்காரதில் ஒரு வார்த்தை சொன்னார். அதை நல்லா கூட நினச்சிக்கோங்க. அவருடைய மருமன் அந்த கல்லறையில் வச்சு அடக்கம் செய்யும் பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்து அந்த வார்த்தை சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். நிறைய சொல்லுங்கப்பா, ஒரு நல்ல ஒரு வார்த்தை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க அந்த வார்த்தை? அவர் அழுதுனே அந்த வார்த்தை சொன்னார். தன்னுடைய மருமகனை பீட்டர் கற்று சொன்னார். ஸோ அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. தன்னுடைய மருமன காலையில் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்த கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் சொல்லி இந்த மாதிரி அடக்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது வந்தாலும் எல்லாம் அவர் பார்த்து விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. மரணமோ ஜீவனோ வியாதியோ கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பாருங்க, 2025 2024 நீங்க பிரவேசித்திருக்கீங்க. கடந்த நாள் எத்தனை மரணத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சிடென்ட், தற்கொலை, கொலை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து உயிரோட உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, நம்ம நேசிக்கிற ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம கூட தாங்கிட்டு இருக்கிறாரு, நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம நேசித்து கொண்டு இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கையை தட்டி உற்சாகத்தோடு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே, ஜீவன் பேர் என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே, ஜீவன் பேர் என்னை நடத்தும். இந்த பாட்டு கிராமத்தில் கைத்தறி பாடி நிற்கிறோம். கிராம ஓடிக்கு போகும் பொழுது அல்லேலூயா. 89 கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த பக்கம் அருமந்தை பக்கத்தில் இந்த பாட்டு பாடி நிற்கிறோம். ரோட்டில் போகிற பக்கத்தில் ஆடி கீழே ஓடுறான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. உடம்பு முடியாத கீழே வந்து பிறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த பாட்டை பாடாதீங்க, என் உடம்புலாம் எரியுது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இந்த பாட்டில் ஒரு வல்லம் இருக்கு, வசனத்தில் பெரிய வல்லம் இருக்கு, ஜபத்தில் பெரிய வல்லம் இருக்குது. நீ சொல்லி பாட்டு பாடும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் பெரிய செய்கிறார், கர்த்தர் வெளிப்படுகிறார், கர்த்தர் இடைப்படுகிறார், கர்த்தர் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கையத்தட்டி ஆமே சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு. ஜீவனுள்ள தேவனே வாரம். அவருக்கு பெயரே ஜீவனுள்ள தேவன், the living God. அல்லேலூயா. கையை உயர்த்தி. அவரோட வேலை என்ன? மரண பரியந்தமும் நம்மை அவர் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம மாதிரி சாபம் விட்டுருப்பாங்க, மந்திரம் வச்சிருப்பாங்க, சில கிரியை பண்ணி என்ன யாரு பண்ணாலும் முடிவு தேவனுடைய கையில் இருக்குது. எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க?
கையை உயர்த்தி அந்த பிள்ளை உட்காந்து போய் லாவண்யா அயோபியில முக்கியமான போஸ்ட் இருக்கு. அந்த பிள்ளை கவர்மெண்ட் பேங்க்ல கத்தர் சோத்திரம். அலையிலோயா எனக்கு பேங்க்குள்ள போக முடியலையா, பயமா இருக்கு. கத்தர் சொன்னேன், நீ புறப்பட்டு கத்தர் கூட வருகிறாரு. இயேசு தான் பெரியவர், வல்லமை தான் பெருசு. உன்னை சுற்றி என்ன கார் எழுப்பினாலும் முடிவு நீ ஜெயித்து காட்ட போகிற. இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு, சுகமளிக்க வல்லவராக இருக்கிறாரு, தொட்டு குணமாக்க வல்லவராக இருக்கிறாரு. எந்த பேய் வந்தாலும் சரி, எந்த பிசாசு வந்தாலும் சரி, உடைய வாயின் வார்த்தை நீ கடிச்சு கொள்ள முடியும், துரத்த முடியும், அதை உலகட்ட முடியும். தேவன் செய்வாரா? கர்த்தரே செய்ய போறாரு. நீ ஆச்சரியப்பட்டவர் நாமத்தை உயர்த்த போகிறீர்கள். அல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? சாத்தா செத்துட்டான், ஏமாத்துங்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டேன். அவன் தலையேசப்பா சிலுவையில் நசுக்கிட்டார். இப்போ வால் மட்டும்தான் இருக்கு கொஞ்சம். யாருக்கு? சாத்தானுக்கு. நீ பயப்பட, இயேசு தலையா இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த தேவன் மரண பரிணாமை நடத்துவார். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? ஐயோ செத்துருவோம் போல, ஐயோ உடம்பு சரியில்லை, கவலையே படாது. இங்க இருந்தா அட்ரஸ் மட்டும் தான் மாறப்போகுது உனக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அங்கே போனால் அவர் கூட இருக்க போகிறா, இங்கே தான் நீ அவர் கூட இருக்க போகிறோம். அதான் வித்தியாசம். அட்ரஸ் தான் மாறிடும். அதையில சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோன் நம்பர் தான் மாறிடும், மற்ற அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. அப்போ மரண பயம் நமக்கு அவசியம் இல்லை. எதுவும் நடக்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஐயோ பேய் போச்சு, பதற்றமே வேண்டாம். கர்த்தர் கிரியை அழைத்தார், உண்மை உள்ளவர், அப்படியே செய்து முடிப்பார். என்னோட மாதிரி பாருங்க, கடந்த நவம்பரில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் சொல்லிட்டாரா, நான் சார் போய் சேர்ந்துருவேன். அல்லேலூயா. இப்போ சேர்ந்து போய் உட்காந்துக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை இயேசு வரலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த மாதம் சகோதரர் விசுவாசிச்சானவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட மனசு சரீர பலகீனம், செஸ்ட் வலி. கர்த்தர் சொன்னார் 26 நீங்கள் பார்ப்பீங்க இயேசு நாமத்தில். 25 கடந்து போவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்முடைய ரமேஷ்ல கடந்த வருஷம்லாம் பயங்கர பாடுபட்டாரு. வேலைக்கு போவார், திரும்பி வந்துருவாரு. செஸ்ட் பெயின் பயங்கரமா இருக்கும், ஒரே போராட்டமா இருக்கும். கர்த்தர் சொன்னா 26 நீங்கள் கனி பார்ப்பீங்க. அல்லேலூயா. 20 தாண்டி இப்போ கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க அவர் பார்த்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ மரணப்பின் யார் நடத்துவாரா? தேவன் நடத்துவார். அல்லேலூயா. நம்பிக்கை உள்ள ஸ்ட்ராங்காக வந்துட்டாலுமே நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன். எப்பவும் மரணம் வரட்டும், எப்பவும் சாப்பிடட்டும், கர்த்தர் போய் சேர போறோம். ஆமென். நம்பிக்கை இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லணும்? ஐயா நான் அப்படி என் பிள்ளைய யார் பார்த்துப்பாங்க, என் குட்டி யார் பார்த்துப்பாங்க? குட்டியை பிள்ளைய அவர் பார்த்துப்பாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எனக்கு கூட ஒரு குழந்தை பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ண. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கண்ணை முட்டா கர்த்தர் மாற்ற மாட்டாரு. நிச்சயம் தேவன் செய்ய போறாரு. அதில் சொல்லுவோமா? கர்த்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்ய மாட்டாரு, கர்த்தர் காக்க மாட்டாரு, கர்த்தர் ஜீவனை கொடுக்க மாட்டாரு. உன் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்தா நீ அசைக்கப்படவே மாட்டேன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. நான் பரவாயில்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் ஒரு டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறேன் ஒரு பீட்டிக்காக. கர்த்தர் சொந்தம் 2000 இன்னொரு பேரம்பத்தியை பார்க்கணும், அதுவும் பார்த்து வசதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஆமீன் சொல்லுவோம். என்னுடைய ஆண்டவர் தான் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உலகளை பார்த்து கேள்வி கேட்கும், இன்னும் இயேசு கும்பிடுங்க, இயேசு ஏழு கஷ்டம் வந்துச்சு, கஷ்டம் வந்தா தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கையை தட்டி உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதமிறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர்வாதமிறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமன் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமன் கரங்களை நாம் தகப்பனார் ஐசக் அவர்கள் 42வது வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ரயில்வே வேலை செஞ்ச கர்த்தர் தகப்பனார் ஐசக். அல்லேலூயா. கொண்டு போயிட்டு ரயில்வே ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. 5-10 நிமிஷம் உயிர் நின்று போச்சு, மூச்சு வரல, அவ்வளோதான்.
டாக்டர் சொல்லிட்டாங்க செத்துட்டாரு மட்டும் போச்சு. அலையிலூயா. 42 வயசு அப்போ ஒரு கத்தரி ஸ்தோத்திரம். பையன் 20, அலையிலூயா 12 வயசு கத்தரி சொன்னான். ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்போ காப்பாற்றி வெளியே கொண்டு வாங்க. டாக்டர் சொன்னாங்க, உங்கள் அப்பா செத்துருவாருப்பா, மஞ்சள் காமல உயிர் போகுது, உயிரோடு நிற்குது, ஆற்று வேலை செய்யலை, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு எல்லாம் சொல்லிட்டாங்க. அலையிலூயா. டாக்டர் தான் சொல்லுவாங்க, என்ன சொல்ல போகிறார், நல்லதாக சொல்ல போகிறாரு. எத்தனை பெருசா எந்த டாக்டர் நல்லா சொல்லிக்கிறாங்க? யாரோ டாக்டர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி மற்ற கிட்னி போச்சு, கண்ணு போச்சு, வயிறு போச்சு, கால் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னாரு. ஐயோ போச்சு மொத்தமே. அலையிலூயா. ஒரு 3 மாதம் முன்னாடி செக் பண்ண போயிருந்த பாடி ஃபுல்லாக. அலையிலூயா. அதை பார்த்த டாக்டரு, பிரதர் 2 கிட்னி போயிடுச்சு, நான் பெஜாராகிட்டா கிட்னி போயிடுச்சுன்றாரு. டெஸ்ட் பண்ணுவேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கல, செக்அப் பண்ணல, இல்லை கிட்னி காலில் வீங்கி உங்களுக்கு 2 கிட்னி போயிடுச்சு. தலையாட்டிக்கிட்டேன். ஆற்று கூட ரொம்ப கம்மியாக வேலை செய்யுது, ரொம்ப ஃபுல்லாக வேலை செய்யுது, தலையாட்டிக்கிறேன். அலையிலூயா. முடிவு பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிட்டு சொல்லி 4 மாதம் ஆச்சு. நல்லா தான் இருக்கிறேன், கிட்னி எல்லாம் வேலை செய்யுது, ஆற்று வேலை செய்யுது, நல்லா தான் முடிவு பண்ணுறேன். எத்தனை பேர் ஆகும் சொல்லுங்க? தேவன் வேறு, உலகம் வேறு, மாம்சம் வேறு, ஆண்டவர் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அலையிலூயா. சத்தமாக சொல்லுங்க, கரங்களை உற்சாகமாக உயர்த்தி. அலையிலூயா. கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரா? தேவன் சுகமாக்கி இருக்கிறாரோ? எவரிதிங் பாசிபிள். இதெல்லாம் நெகட்டிவாக வரும். நம்முடைய மாதவன் சொன்னார், செக் பண்ண போறியா, போய் செக் பண்ணு போ, எல்லாம் நெகட்டிவாக தான், பாசிட்டிவாக இருக்காது. எல்லாம் கர்த்தர் நம்ம சுகமாக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையில வல்லமை விழுந்தே இருக்குது. பிரசன்னம் இறங்க 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 ஏனி டிசீஸ் பறந்து போயிட்டே இருக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கையத்தை சொல்ல மாட்டீங்களே, நல்லா கவனிங்க. 94 சங்கீதத்தில் வசனம் இருக்குது, கர்த்தர் பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு. வசனம் படிச்சிருக்கீங்களா? 94 சங்கீதத்தில் 3 வசனம் சொல்லுது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதம் மெழுகு போல உருகிட்டு. பர்வதமே உருகி போதுனா வியாதி உருகி போகாது. அதிலே சொல்ல மாட்டீங்க. அலையிலூயா. பர்வதம், அதாவது தேவனுடைய மகிமை இறங்க இறங்க பெரிய பெரிய பர்வதம் உருகிட்டு அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ நான் விசுவாசிக்கிற சாதாரண சரீர வியாதியை கர்த்தர் மகிமை மாற்றி அமைக்காதா? நிச்சயம் மாற்றி அமைக்கும். எனி ப்ராப்ளம் உடம்புல வந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, இது கர்த்தருடைய சரீரம், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் சொல்லிக்கொண்டு ஜெபிச்சு கொண்டு இருங்க, எல்லா வியாதி பறந்து போயிடும். தேவன் சுகமாக்கும்படி வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் தாயே, எங்கள் வாழ்க்கையில் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் தாயே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். 2021 வருஷம் எனக்கு ஃபோன் கால் வச்சது அமெரிக்காவில் இருந்து. யாருக்கும் தெரியாது, மலையாளத்தில் பேசுகிறாங்க. கொஞ்சம் ஒரு 10% தெரியும் மலையாளம். நான் பறஞ்சிக்கிட்டு சொல்லுங்கன்னு ஒரு மாதிரி ஃபோன் பண்ண நைட்டு 1:30 மணிக்கு. அப்போ பகல் 1:30 மணி அமெரிக்காவில். கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ தான் நான் தூங்குற நேரம். அல்லேலூயா. எடுத்த சாரே எப்படி இருக்குது சாரே, நான் அவர் கால் ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்னாங்க. டெல் மீ சிஸ்டர் வாட் ஹேப்பன் அப்படின்னு. நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணணும், ஒரு பெரிய போராட்டம் சரித்தில் இருக்குது. என்னன்னு சொன்னால், நான் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு அமெரிக்காவில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து கேரளா ஸ்டேட், கேரளா மாநிலம். என் உடம்புல ஒரு பெரிய பலகீனம் இருக்குது, உடம்பெல்லாம் பருக்கள் உண்டாகுது. அப்போ ஸ்தோத்திரம் அப்படியே ஒரு மாதிரி கொப்பளம் போல ஆகிடுது. நான் எத்தனையும் மருந்து சாப்பிட்டு ஒன்றுமே குணமடையலை. 10 lakhs செலவு பண்ணேன், இந்திய மணிப்படி என்னோட உடம்பு சுகமடையலை. எங்களை பற்றி கேள்விப்பட்டு கேரளாவில் சொன்னாங்க, ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க, நீங்கள் ஜாம் பண்ணலான்னு கேட்டேன். நைட்டு 1:30 மணிக்கு. அல்லேலூயா. நான் உடனே அந்த ஆடிக்கு ஆன் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் வாட்ஸ்அப் பேச ஆரம்பித்தேன். ஆன் பண்ணி கொடுத்து ஆன் பண்ணாங்க. ஒரு 10 minutes ஜாம் பண்ண உங்களுக்கு. அல்லேலூயா. இன்னும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் 3மே தெரியும் அவங்களுக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் தமிழே ஜாம் பண்ணேன். அப்போ அவன் சொல்லி செபிக்க பெட்லேருந்து கீழே ஊற்றிட்டாங்க அப்படி. அல்லேலூயா. கர்த்தர் பேசினார். உடம்பு ஏற்பட்ட ஒவ்வொரு பற்களும் நாட் எ பிசிக்கல் ப்ராப்ளம், தட் இஸ் நாட் எ பிசிக்கல் ப்ராப்ளம். ஒவ்வொரு பற்களும் பாம்புடைய விஷம், நல்ல பாம்புடைய விஷம். நீங்கள் இருக்கிற சொந்த ஊரில் கேரளாவில்
நீங்கள் 300 ஏக்கருக்கு சொத்து இருக்குது, பெரிய சொத்து வச்சுருக்கீங்க. அல்லேலூயா. உங்கள் டீ எஸ்டேட் வச்சுருக்கீங்க. ஆனால் அதை பறிக்கும்படி 2 பேர் பிளான் பண்ணி உங்களை அழிக்கிறாங்க. அப்போ ஆமாம் பாஸ்டர், எஸ் பாஸ்டர், இவர் சொல்லி கரெக்ட் அப்படின்னா. அல்லேலூயா. நான் ஜெபிக்க கர்த்தர் பேசினார். ஒரே நைட்டில் உடம்பு சரியாது. நாளைக்கு அதே நான் 1:30 மணிக்கு நீங்கள் தூங்கி எழுதி உங்கள் பெட்டில் இந்த படுக்கை கீழே கிடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகம் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்ட்ராங்காக ஜெபம் பண்ணு. அவங்களுடைய கர்த்தர் சுத்திரம் ஜெபிஸ்னா போன வச்சு அடுத்த அணில் ஃபோன் கட் ஆயிடுச்சு. 2 நாள் கிஷன் ஃபோன் பண்ணுறாங்க. சாரு எப்படி இருக்குது சாரு? நான் தான் பத்மாவதி பேசுகிறேன் சார். ஐ கால் ஃப்ரம் அமெரிக்கா சார் அப்படின்னாங்க. வாட் ஹேப்பன்? என்னாச்சு சிஸ்டர்? பாஸ்டர் யூ ஆர் டெல்லிங் எவ்ரிதிங் ட்ரூ. சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் படுத்து எழுந்தேன். உடம்பு எல்லா பறக்கிற பெட்டில் கீழே கொட்டி கிடக்குது. ஐ ஆம் வெரி பர்ஃபெக்ட் ஆல் ரைட். நோ பர்ஃபெக்ட் ஆல் ரைட். அல்லேலூயா. என் உடம்புல ஒரு ரேகம் கிடையாது. நான் பிளட் செக் பண்ண போனால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பெட்டுலாம் உங்கள் ஜபத்தில் நல்ல மிகத்தை சுகமாக்கினார். ஆச்சரியப்பட்டார். அவங்க சொன்னாங்க, எத்தனை டாக்டரை பார்த்து ஐமே எம்எஸ்சி நர்சிங் நானும் படிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் பற்றி என் உடம்பு என்ன பண்ணல, மருந்து கிடைக்கல. ஆயுர்வேத மருந்து எடுத்தேன், ஹோமியோபதி எடுத்து பார்த்து ஒன்றுமே சொல்ல முடியல. எப்போ பாரு உடம்பெல்லாம் பொங்கிடும் அப்படின்னு நம்பிச்சுட்டே இருக்கணும், அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அப்படி பரவாயில்ல உடம்பெல்லாம். அல்லேலூயா. அந்த மாதம் நான் எவ்வளோ துணியை போட முடியாது, கஷ்டப்பட்டு நான் இருந்தேன். ஜெபிச்சா அந்த 10 நிமிஷம் ப்ரேயரில் மறுநாள் சுகமடைந்து எனக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணாங்க. ஷீ இஸ் தேர் இன் அமெரிக்கா. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் தூரத்திற்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். கைத்தட்டு அல்லேலூயா சொல்லுமா உற்சாகத்தோடு. உள் விசுவாசம் இருக்கு இல்லையா? விசுவாசம் நிச்சயமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நிலைமை இயேசுக்கு நீ வாழ கற்றுக்கொண்டா உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. நான் செய்தியை முடிக்கிற நேரம் கடந்து போயிடுச்சு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தாம் வார்த்தையில் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.